மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் அலகு 1 பாடம் 1 செயற்கூறு. இந்த பாடத்துல இருக்கக்கூடிய 3 மதிப்பெண் வினாக்கள் அப்புறம் 5 மதிப்பெண் வினாக்களுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே 1 மதிப்பெண் வினாக்களுக்கும் 2 மதிப்பெண் வினாக்களுக்கும் ஆன்சர் போட்டாச்சு. அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்ப 3 மதிப்பெண் வினாக்களும் 5 மதிப்பெண் வினாக்களும் பார்க்கலாம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பகுதி இ, அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இடைமுகத்தின் பண்பு கூறுகள் யாவை? விடை பக்கம் எண் 4. 4வது பக்கத்துல 1.3.1 இடைமுகத்தின் பண்புகள், அதுல ஒரு பொருளை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டுப்படுத்த முடிகிறது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சிறுவினாக்கு உண்டான ஆன்சர். இந்த 2 பாயிண்ட்டுமே எழுதிக்கோங்க. இரண்டாவது, STRLEN ஏன் பியூர் செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது? விடை பக்கம் எண் 5. 5வது பக்கத்துல STRLEN என்பது அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பெறப்பட்டதாகும் வரைக்கும் சிறுவினா 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது, இம்பியூர் செயற்கூறுவின் பக்க விளைவுகள் யாவை? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 5. 5வது பக்கத்துல இம்பியூர் செயற்கூறுகள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே 5வது லைன்ல ஒரு செயற்கூறு வரையறை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்காட்டுன்னு போட்டு ரேண்டம் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது சிறுவினா 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது, பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூற்றை வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 6. 6வது பக்கத்துல வேறுபடுத்துக இருக்கு. பியூர் செயற்கூறு, இம்பியூர் செயற்கூறு. இந்த பாக்ஸ் ஃபுல்லா 4வது சிறுவினாக்கு உண்டான ஆன்சர். 5வது, ஒரு செயற்கூறிற்கு வெளியே ஒரு மாறியை மாற்றினால் என்ன விளைவுகள் ஏற்படும்? ஒரு எடுத்துக்காட்டு தருக. விடை பக்கம் எண் 5, 6. 5வது பக்கத்துல செயற்கூறுவிற்கு வெளியில் மாறியை மாற்றுதல், அதுல செயற்கூறுவின் வெளியே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6வது பக்கத்துல மதிப்பை மாற்றுவதாகும். இது வரைக்கும் சிறுவினா 5வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். பகுதி இஎன்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அளபொருட்கள் என்றால் என்ன? விடை பக்கம் எண் 2. அதுலயே 2 கொஸ்டினா இருக்கு. தரவு வகை இல்லாத அளபொருட்கள், தரவு வகையுடன் கூடிய அளபொருட்கள் விவரி. இதுவும் பேஜ் நம்பர் 2ல தான் இருக்கு. அளபொருட்கள்னா என்ன அப்படின்னு 2வது பக்கத்துல இருக்கு. செயலுறுப்புகள் என்பது அதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மதிப்புகள் ஆகும். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுலயே ஃபர்ஸ்ட் ஒன் இருந்துச்சா, தரவு வகை இல்லா அளபொருட்களுக்கு எடுத்துக்காட்டு இதுல இருந்து இது வரைக்கும். அடுத்து கீழே மேலே உள்ள செயற்கூறு அதுல இருந்து கொண்டிருக்கும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பியின் மதிப்பு அதுல இருந்து ஆகும். இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். அடுத்து தரவு வகையுடன் கூடிய அளபுரு அப்படின்னா தரவு வகையுடன் கூடிய அளபுருக்கு எடுத்துக்காட்டு இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ மற்றும் பி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தரவு வகைக்கு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட். இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இதுல இதுக்கு 1 மார்க்கு, அதுக்கப்புறம் இந்த எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து அதை பத்தி டெஃபனிஷனுக்கு 1 மார்க்கு. அடுத்து தரவு வகையுடன் கூடிய அளபொரு உள்ள எடுத்துக்காட்டுக்கு 1 மார்க்கு. அடுத்து இந்த டெஃபனிஷனுக்கு 1 மார்க்கு. டோட்டலா 5 மார்க்ஸ். பின்வரும் நிரலில் ஒரு நிரல் கொடுத்துட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செயற்கூறுவின் பெயர் என்னதுன்னா GCD. அடுத்து 2வது, தற்சுழற்சி செயற்கூறு கூற்று. let REC GCD AB : அடுத்து 3வது, அளபொருட்கள் கொண்ட மாறியின் பெயர் A மற்றும் B. அடுத்து 4வது, செயற்கூறுவை தற்சுழற்சிக்கு அழைக்கும் கூற்று GCD பிராக்கெட்குள்ள A மற்றும் B. அடுத்து தற்சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வரும் கூற்று ஆகியவற்றை எழுதுக. ரிட்டர்ன் A.
அடுத்து மூணாவது கொஸ்டின், பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 4, 5. நாலாவது பக்கத்துல பியூர் செயற்கூறுகள், அதுல ஒரே மாதிரியான, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்பொழுதும் பெறலாம் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த எடுத்துக்காட்டுக்கு கீழே இருக்கிற 4 பாயிண்ட். நெக்ஸ்ட் 5வது பக்கத்துல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு, இதுவும் எழுதிக்கணும். அதுக்கடுத்து கீழே STRLEN இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெறப்பட்டதாகும் இது வரைக்கும் பியூர் செயற்கூறுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இம்பியூர் செயற்கூறு செயற்கூறுக்கு அளவுருக்களை அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கூற இயலாது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எடுத்துக்காட்டு இது வரைக்கும் இம்பியூர் செயற்கூறுக்கு உண்டான ஆன்சர். பியூர் செயற்கூறு இம்பியூர் செயற்கூறு ரெண்டையுமே சேர்த்து செகண்ட் பிக் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நாலாவது இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 3, 4. மூணாவது பக்கத்துல இடைமுகம் செயல்படுத்துதல், இதுல ஒரு பொருள் இதுல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து பயன்படுகிறது இது வரைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல பொருள் நோக்கு நிரலாக்க மொழியில் அதுல இருந்து குறிப்பதாகும் இதுவும் குறிச்சுக்கோங்க. அடுத்து இடைமுகத்தின் பண்புகள் இதுல இருந்து மார்க் பண்ணி இந்த 2 பாயிண்ட் இருக்கா, இந்த 2 பாயிண்ட், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுதணும். அதுக்கு காரின் வேகத்தை அதிகரிக்கும் எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு எழுதிட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த டயக்ராம் கீழே காரை ஓட்டும் நபர் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இடைமுகம் ஆகும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், உட்புறமாக காரின் இயந்திரம் அனைத்து வேலைகளையும் செய்கிறது இது செகண்ட் பாயிண்ட். எடுத்துக்காட்டுல செகண்ட் பாயிண்ட். எடுத்துக்காட்டுல தேர்ட் பாயிண்ட் இதனால் இடைமுகத்தை செயல்படுத்துதலில் இருந்து பிரித்து வைக்கப்படுகிறது இது வரைக்கும் விரிவான விடையிலி 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.